மம்முட்டி கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கலாமா ப்ளீஸ்? இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க அப்ரோச் பண்ணுற விதம் எப்படி எப்படி ஜெல் ஆவாங்க ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். மம்முட்டி கம்பெனி அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாங்க. எப்படின்னா நான் லீடாக பண்ணுறப்ப எனக்கு இங்கே எப்படி ஒரு மரியாதை கிடைக்குதோ, நான் அங்கே சின்ன ரோல் பண்ணுறப்ப எனக்கு அந்த மரியாதை கிடைச்சிது. அது மேனேஜர்ஸ் கொடுத்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன் சைடு, ஃபுட்டு கொடுக்குறவங்க எதுவுமே பார்ஷாலிட்டி இல்லை. அந்த 1 hour ஷூட்னாலும் அது ஆமாம் அதே மாதிரி தான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு பாடி கார்டெலாம் வந்தாங்க தெரியுமா. நான் அவ்வளோ கெத்தாக ஃபீல் பண்ணேன் சார், நான் வீடியோ எடுக்கல. ஆமாம் கேரவன்லேருந்து இறங்கி வர 2 பேர் வராங்க. நமக்கு இதெல்லாம் புதுசு இல்லையா. சரி, என்னோட அசிஸ்டண்ட்டாக என்னோட தம்பி வந்திருந்தான். அவனுக்கு கொடை நாங்கள் எடுத்துகிட்டு வரல, கொடை எடுத்துகிட்டு வராங்க. கொடை எடுத்துகிட்டு வரும்போது ஐ வாஸ் ஷாக் ஆக்சுவலி. என்னடா இது பெரிய ரோலா சின்ன ரோலா, எனக்கு நிஜமா நான் ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் காரா சரி ஓகே ஃபைன், பெரிய கார், சின்ன கார்லாம் இல்லை, ரொம்ப பெரிய கார் அது. நான் போய் ஏறி உட்காந்துட்டு அப்புறம் எனக்கு பேப்பர் அப்போ தான் கொடுக்குறாங்க, நான் ரிஹர்சல் பண்ணுறேன். நீங்கள் இங்கேயே உட்காருங்க, நாங்கள் சொல்லும் போது வந்தால் போதும். உள்ள ஒருத்தர் இருக்காரு, பாடி கார்டு இருக்காரு டிரைவர் பக்கத்தில், அவ்வளோதான். இறங்கும் போதும் அவர் வெளியே வந்தார். அதே தான் இதுலேயும் நடந்துச்சு, டீசர்லேயும் நடந்துச்சு. கனூஸ் காலில் நான் போகல. ஆமாம் ப்ரீலிஸ் ஈவெண்ட்லேயும் அதான் நடந்துச்சு. ஸோ அது சொல்லல, அது ஒரு மாதிரி புதுவிதமான அனுபவமாக இருந்தது. ஒரு பயங்கர மரியாதை, எனக்கு ராஜ மரியாதை. நான்